Hi, I am Preetha and you are watching IFN Tamil. புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் அடப்பிரதமன். அடப்பிரதமன் ஒரு ரொம்ப சுவையான ஸ்வீட். அது பாயசம் மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அடையை வந்து நம்ம ஊற வைக்கணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்லேருந்து இந்த அடையை வாங்கி வந்திருக்கேன். இது ஒரு 1/3 கப் அடையை நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் இது சாஃப்ட் ஆகிற வரையும் இதை வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இதை வடிகட்டிட்டு இது வந்து நீங்கள் ஜில்லு தண்ணியில் போட்டு வைக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு நார்மல் டெம்பரேச்சர் தண்ணியில் போட்டு வைக்கலாம். அது வந்து இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் இதை யூஸ் பண்ண போகிறேன்ட்டு இதில் தண்ணியை நான் வடிகட்டிட்டேன். இப்போ யூஸ் பண்ணலைன்னா இதை தண்ணியிலே நீங்கள் போட்டு வைக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாமா? இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம் வெல்லத்தில். ஸோ என்கிட்ட இங்கே ஒரு பேன் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி என்கிட்ட 1 கப் வெல்லம் இருந்தது. அதை நான் தண்ணியில் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இதை வடிகட்டியிருக்கேன். இது வந்து ஒரு கொதி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொதி ஜஸ்ட்டு வரப்போகிறது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த அடையை அதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதை விடாத நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த வெல்லத்தில் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் காஞ்சிடணும். இது ஒன்று கெட்டியாக ஆகணும் இந்த மிக்ஸ்டர். அது வரையும் நம்ம இதை ரொம்ப பொறுமையோட குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாக ஆயிண்டு வருது. இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணலாம். இப்போது திருப்பி இதை கலக்கலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. கலர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அழகு ஒரு கேரமல் கலர் மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோன்னா இல்லைனா தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஸ், செகண்ட் ப்ரெஸ், தேர்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து தின் கோகனட் மில்க். அந்த கோகனட் மில்க்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அது வந்து நான் 2 பேட்சில் ஆட் பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டு பேட்ச் ஆட் பண்ணலாம். கேஸ் வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேஷண்ட்டாக இது திருப்பி ஒன்று கொஞ்சம் கெட்டி ஆகணும். கெட்டி ஆகிற வரையும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக உப்பு இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஏலக்காய், நீங்கள் ஏலக்காய் பொடியாகவும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இடித்து கூட ஆட் பண்ணலாம். இந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா நான் 2 பாகத்தில் இதை ஆட் பண்ண போகிறேன்னு, அதை ஆட் பண்ணுறேன். திருப்பி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கெட்டியாக ஆற வரையும் நம்ம இதை குக் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா கெட்டியாயின் வந்திருக்கு. எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நான் வேறு ஃப்ளேமில் சிம்மர் ஆகிறதுக்கு வைக்கிறேன். அண்ட் இங்கே இந்த நெய் வந்து கொஞ்சம் உருகணும். அதோடு இப்போ நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஜஸ்ட் ப்ரௌன் ஆகிறோது. இதில் வந்து நம்மக்கிட்ட இந்த கேஷ்யூஸ் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வறுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுது. பிரதமனில் ஆட் பண்ண போகிறேன். நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். அதோட என்கிட்ட இந்த சுக்கு பொடி இருக்குது, அதை ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா நீங்கள் வழிச்சிங்க. இதெல்லாம் நல்லா அடப்பிரதமன் வந்து கூல் ஆக ஆக கெட்டி ஆகிண்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நல்லா கெட்டி ஆயாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கெட்டியான தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் பபிள் வந்ததுக்கப்புறம் நம்ம அடப்பிரதமன் ரெடி. என்ன இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை தான் வேணும். ரெசிபி பிடிச்சதா என்ன பண்ணணும்? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எங்கள் IFN தமிழ். அண்ட் புது வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.